கோதுமை தோசை பண்ணுறதுக்கு 3 வெங்காயம், ஆனியன், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுங்க. நான் இந்த கரண்டிக்கு 5 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போடணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கேரட் துருவல் எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணியாக ஆட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணுங்கள். உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour வைங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்த உடனே இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எண்ணெய் தடவி தோசை கல்லில் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை வந்து அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு தான் பண்ணணும். கையில் வச்சோம்னா நமக்கு வந்து கோதுமை மாவு வேகாது, நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேகாது. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணணும். நமக்கு எவ்வளோ கிறிஸ்பி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா சிம்மிலே ஒரு 5 minutes வைங்க. இதை விடவும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும்